ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்பு 8 வீரர்களை ரீட்டைன் பண்ணலான்னு பிசிசிஐ ரூல்ஸ் அறிவிக்க போகிறதா தகவல் வெளியே இருக்குது. இது நடக்க சாத்தியமா? மீண்டும் மும்பையுடைய கேப்டனாக ரோஹித் சர்மா ஆக வாய்ப்பு இருக்கா? அதற்கான நடவடிக்கையில் மும்பை நிர்வாகம் இருக்காங்களா? எம்எஸ் தோனி இன்ஜுரியால் அவதிப்பட்டு இருக்கார். இதனால அவர் சிஎஸ்கேனிலிருந்து விலகி இருக்காரா? அவர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான போட்டியில் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிற பல கிரிக்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் எது, ஃபேவரட் ஐபிஎல் பிளேயர் யார் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டை லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக் 2024 ஜூன் மாதம் நடக்க போகிற வேர்ல்டு கப் இங்கிலாந்து அணியிலிருந்து விலகி இருக்கிறதா அவர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பென் ஸ்டோக் தற்போது அவருடைய பந்து வீச்சில் கவனம் செலுத்துறதாகவும் அவர் பந்து வீச்சில் பல வேரியேஷன் கொண்டு அவர் பந்து வீச்சை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஐபிஎல் மற்றும் வேர்ல்டு கப் தொடரிலிருந்து அவர் விலகி தற்போது அதில் கவனம் செலுத்துறதுக்காக இந்த முடிவு அவர் எடுத்திருக்கிறதா அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பென் ஸ்டோக் போன்ற ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாமல் இங்கிலாந்து அணி 2024 வேர்ல்டு கப்பை எதிர்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இதனால பென் ஸ்டோக்குக்கு மாற்று ஆல்ரவுண்டரை தேட வேண்டிய இடத்துல இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் இருக்காங்க. இந்தியாவில் ராம நவமியை கிராண்டாக கொண்டாடுறதுனால ஏப்ரல் 17 கொல்கத்தா ஈடன் கார்டனில் நடக்க இருந்த கேகேஆர் விசஸ் ஆர்ஆர் போட்டியை ஏப்ரல் 16 மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஏப்ரல் 16 நடக்க இருந்த ஜிடி விசஸ் டெல்லி போட்டியை ஏப்ரல் 17 நடத்த போகிறதா ஐபிஎல் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் 2025 ஐபிஎல் தொடர் தொடங்கி கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் 2025 மெகா ஆக்ஷன் நடக்க போகிறதா ஏற்கனவே ஐபிஎல் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. 3 to 4 வீரர்களை ஐபிஎல் அணிகள் ரீட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலையும் ஐபிஎல் நிர்வாகம் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் அனைத்து ஐபிஎல் அணிகளும் 3 to 4 வீரர்களை ரீட்டர்ன் பண்ண வேணாம், இந்த மெகா ஆக்ஷனே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வச்சுருக்காங்களாம். சில அணிகள் மெகா ஆக்ஷன் நடத்தினா 8 வீரர்கள் வரையும் ரீட்டர்ன் பண்ண அனுமதி தரணும்னு சொல்லியிருக்காங்களாம். அதுலேயும் சிஎஸ்கே, ஆர்சிபி, ஆர்ஆர்ஆர், மும்பை போன்ற அணிகள் 8 வீரர்களுக்கு மேலே ஆக்ஷனுக்கு முன்பு ரீட்டர்ன் பண்ணுற ரூல்ஸை அறிவிக்கணும்னு கோரிக்கையை வச்சுருக்காங்களாம். பஞ்சாப் போன்ற அணிகள் 3 to 4 வீரர்கள் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இந்த நிலையில் இதற்கான மீட்டிங்கை ஏப்ரல் 16 ஐபிஎல் நிர்வாகம் நடத்த போகிறாங்க. இந்த மீட்டிங்கில் 2025 மெகா ஆக்ஷனை எப்படி நடத்துறது, ஆக்ஷனுக்கு முன்பு எத்தனை வீரர்களை ரீட்டர்ன் பண்ணுற அனுமதி தரது, அதே போல் ஆர்டிஎம் கார்டை இந்த ஆக்ஷனில் யூஸ் பண்ணலாமா, அப்படி யூஸ் பண்ணால் எத்தனை வீரர்களை ஒவ்வொரு அணியும் ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்க அனுமதி தரது, அதே போல் 2025 மெகா ஆக்ஷனின் போது ஒவ்வொரு அணியோடைய பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாமா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியும் 100 கோடி ரூபாய் பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை 120 to 150 கோடியாக ஆக்கலாமா அப்படிங்கிற பல முடிவுகளை இந்த மீட்டிங்கில் எடுக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் படி 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்பு 3 வீரர்களை ஒவ்வொரு அணியும் ரீட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல்ஸை பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2 வீரர்களை ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸையும் பிசிசிஐ போட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏப்ரல் 17 இதற்கான அதிகாரப்பூர்வ அப்டேட்டை ஐபிஎல் நிர்வாகம் வெளியிட வாய்ப்பு இருக்கு. 2024 ஐபிஎல் தொடர் தொடங்கி தற்போது சிறப்பாக நடந்துட்டு இருந்தாலும் மும்பை அணிக்கு ஒரு மோசமான ஐபிஎல் தொடக்கமாக மாறி இருக்கு. தொடர்ந்து 3 மேட்ச் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி தோற்று பாயிண்ட் டேபிளில் 10வது இடத்துல பரிதாப நிலையில இருக்காங்க. இந்த நிலையில மும்பை அணியுடைய மோசமான தோல்விக்கு ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி தான் காரணம். அவர்கிட்ட இருந்து கேப்டன் பதவியை பிடுங்கி மீண்டும் ரோஹித்துக்கு கொடுக்கணும்னு மும்பை ரசிகர்கள் கோரிக்கை வச்சு இருக்காங்க. இந்த நிலையில மும்பை நிர்வாகம் ஹர்திக் பாண்டியா மற்றும் பயிற்சியாளர்கள் கிட்ட தொடர் தோல்விக்கான காரணங்கள் குறித்து கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க தரப்புல இருந்து மும்பையுடைய மோசமான பந்து வீச்சு, சூரியகுமார் யாதவ் அணியில இல்லாததான் தொடர் தோல்விக்கு காரணம்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறதாவும், மேலும் ஹர்திக் பாண்டியா மும்பை அணியை சிறந்த முறையில் வழிநடத்துறதாகவும் ஹர்திக் மேல நம்பிக்கை வைத்துதான் மும்பை நிர்வாகம் மற்றும் மும்பை ஓனர் கேப்டன் பதவியை கொடுத்திருக்கிறதாவும், எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்ததுனால இப்போதைக்கு கேப்டன்சி மாற்றம் குறித்து மும்பை நிர்வாகம் சிந்திக்கல அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஒருவேளை மும்பை அணி இந்த சீசன்ல தொடர்ந்து ஒரு 5 to 6 போட்டி தோத்தா அதற்கப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் பதவியை கொடுக்கிற முடிவை மும்பை நிர்வாகம் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஹர்திக் பாண்டியா கேப்டனா மும்பை அணியை சிறந்த முறையில் தான் வழிநடத்துறார். அந்த அணியில் சூரியகுமார் யாதவ் இல்லாதது அந்த அணியுடைய மோசமான பந்து வீச்சு பேட்டிங் காரணமாக தான் 3 போட்டியை தொடர்ந்து தோத்துருக்காங்க. இதனால ஹர்திக் மேல மும்பை நிர்வாகம் நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதனால மும்பை அணியுடைய கேப்டன்சியில் இப்போதைக்கு எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த தொடர் தோல்வி தொடர்ந்தால் மீண்டும் மும்பையுடைய கேப்டனா ரோஹித் சர்மா செயல்பட வாய்ப்பு இருக்கு. எம்எஸ் தோனி எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. எம்எஸ் தோனி டெல்லிக்கு எதிரான மேட்ச்ல
கெத்தா வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ண போராடி இருப்பார். அதுலேயும் கடைசி ஒரு ஓவருக்கு 20 ரன் அடித்து பெஸ்ட் ஃபினிஷர் நான்டான்னு 42 வயதில் நிரூபித்து ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்துருப்பார். இந்த நிலையில் அந்த போட்டி முடிஞ்ச உடனேயே எம்எஸ் தோனி சிகிச்சை பண்ண அந்த காலில் ஒரு கட்டு மாதிரி கட்டியிருப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா வலியை போக்குறதுக்காக கட்டுறது. போன சீசனில் எம்எஸ் தோனி எல்லா போட்டி முடிஞ்ச உடனேயே அந்த கட்டை வந்து கட்டியிருப்பார். ஸோ இந்த மேட்ச்சில் எம்எஸ் தோனி பேட்டிங் விளாண்டதுக்கு அப்புறம் அவர் காலில் அந்த இன்ஜுரியுடைய தன்மை பெருசானதுனால எம்எஸ் தோனி மீண்டும் காயத்துக்கு சிகிச்சை எடுத்திருக்கார். தற்போது வழியில் அலாடிட்டு இருக்க எம்எஸ் தோனி அந்த காலை நொண்டி தான் நடந்திருக்கார். வீடியோலையும் அது வெளிப்படையாக தெரியுது. இதனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான மேட்ச்சில் எம்எஸ் தோனி பிளேயிங் லெவலில் விளையாடாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி விளையாண்டா முழுக்க வழியை பொறுத்துக்கிட்டு ரசிகர்களுக்காக எம்எஸ் தோனி விளையாட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ரசிகர்களுக்காக தான் எம்எஸ் தோனி வழிகளை பொறுத்து பேட்டிங் விளையாண்டுருக்கார். அடுத்து வரக்கூடிய போட்டிகள்லையும் விளையாட போகிறார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்பு எத்தனை வீரர்களை அணிகள் ரீட்டர்ன் பண்ணால் நல்லா இருக்கும்? மீண்டும் மும்பையுடைய கேப்டன் ரோஹித் சர்மா ஆனால் நல்லா இருக்குமா? எம்எஸ் தோனி கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான மேட்ச்சில் பிளேயிங் லெவலில் விளையாடணுமா விளையாடக்கூடாதா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.